உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வந்த உடனே உங்க பணக்கார புத்தியை காட்டுறீங்கல்ல? நீ உன் புத்திய காட்டும் போது நான் என் புத்திய காட்டுறதுல தப்பு ஒண்ணும் இல்ல. என்ன என் புத்தி? என்ன பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நான் என்ன உங்கள மாதிரி பாஸ்போர்ட்டை எரிச்சனா? இல்ல சொத்துக்கு ஆசைப்பட்டு பணம் இருக்குங்கிற திமிர்ல ஆடுறனா? பாரதி, நீ ரொம்ப பேசிட்டு இருக்க. எல்லாம் மீறி போயிட்டு இருக்க. எல்லைய தாண்ட வச்சதே நீங்க தானே. நீங்க பண்ற இந்த கேவலமான வேலையெல்லாம் பார்க்கும்போது நான் மட்டும் இல்ல, என் இடத்துல எந்த பொண்ணா இருந்தாலும் இப்படிதான் நடந்துப்பா. நீ மட்டும் என்ன ரொம்ப யோக்கியமா? என் பையனுக்கு உன் பொண்ணு மேல பாசம் குறைஞ்சிட கூடாதுன்னு நீ சுயநலமா இருக்க போய் தானே என் பையனால உருவான கருவை நீ அழிக்க நினைச்ச. அத நான் என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு என் பையனை என்கிட்ட இருந்து ஒரேடியா பிரிச்சு ஃபாரினுக்கு கூட்டிட்டு போகணும்னு யோசிச்சவதானே நீ? இப்ப வரைக்கும் எனக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்ல. ஆனா இப்ப சொல்றேன், உங்கள மாதிரி ஒரு அம்மாவுக்கு அவர் பையனா இருக்கிறத விட எனக்கு புருஷனா இருக்கிறதே நல்லதுன்னு தோணுது. அப்போ என்கிட்ட இருந்து என் பையனை நீ பிரிச்சிருவியா? நான் பிரிக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க பண்றதெல்லாம் தெரிஞ்சா அவரே உங்களை விட்டு பிரிஞ்சிருவாரு. இல்ல, ஆதி ஏன் புள்ள, ஏன் ரத்தம். அதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆதி மாதிரி ஒருத்தருக்கு அம்மாவா இருந்துகிட்டு நீங்க எப்படி இவ்ளோ சீப்பா இருக்கீங்க? ஆதி எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறவரு, அவருக்கு அம்மாவா இருந்துகிட்டு நீங்க எல்லாரையும் கெடுக்க நினைக்கிறீங்க. எனக்கு அதுதான் எப்படின்னு புரியவே மாட்டேங்குது. நான் கெடுக்கணும்னு நினைச்சிருந்தா உனக்கெல்லாம் இப்படி ஒரு வாழ்க்கையே கிடைச்சிருக்காது. அத ஞாபகத்துல வச்சுக்கோ. நீங்க ஏற்கனவே என் வாழ்க்கையை கெடுத்துட்டு தானே இதை கொடுத்திருக்கீங்க. அதுவும் நீங்க ஒண்ணு விருப்பப்பட்டு கொடுக்கல, ஆதியால நடந்துச்சு. நீங்க எதுவும் பண்ணலல்ல? ஆமா, உன்ன மாதிரி ஒண்ணும் இல்லாத ஒருத்திய என் மருமகளா ஏத்துக்கிட்டல. நீ இதுவும் பேசுவ, இன்னமும் பேசுவ. என்ன எதுவும் இல்லன்னு சொல்றீங்க? என்கிட்ட உங்கள மாதிரி பணம் தான் இல்ல, ஆனா மானம் இருக்கு, உண்மை இருக்கு, நேர்மை இருக்கு. ஒரு பொண்ணா இருக்கிறதுக்கு என்ன தகுதி வேணுமோ அது எல்லாமே என்கிட்ட இருக்கு. நீங்க ஒண்ணு எனக்கு வாழ்க்கை பிச்சு போடல. நீங்க வாசுவ கொண்ட பாவத்துக்கு ஆதியை கொடுத்து பிராயச்சித்தம் தேடிக்கிட்டீங்க. ஆதிக்காக மட்டும்தான் நான் உங்களை பொறுத்துட்டு இருக்கேன். இல்லனா பாரதியோட கோவத்துக்கு முன்னாடி நீங்க என்ன சாம்பல் ஆயிருப்பீங்க. இங்க பாருங்க, இத நீங்க எச்சரிக்கையா எடுத்துக்கிட்டா கூட பரவாயில்ல. ஆனா இதான் உங்களுக்கு கடைசி வார்னிங். திரும்பவும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் எதுவும் பண்ண மாட்டேன். என் பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு இங்க இருந்து போயிட்டே இருப்பேன். அப்புறம் வீட்டுக்கு வந்த உங்க பையனுக்கு நானும் தமிழும் இங்க இல்லைன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்பவாவது நானும் தமிழும் மட்டும்தான் இருக்கோம். இப்ப இன்னொரு உயிரும் சேர்ந்திருக்கு. இந்த மாதிரி நேரத்துல ஆதி என்னெல்லாம் பண்ணுவார்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஆதி வர வரைக்கும் ஆதியோட அம்மாவா அமைதியா இங்க இருக்கிறதுனா மட்டும் இருங்க. இல்லையா இப்பவே கிளம்புங்க. அவர் வந்ததும் நானே போன் பண்ணி சொல்றேன். அப்ப திரும்பவும் வந்து உங்க பையனை கொஞ்சிட்டு போங்க. காஃபி, டீ ஏதாவது வேணுமா? ஏதாவது வேணும்னா கேளுங்க. ஒரு மருமகளா உங்களுக்கு செய்யறதுல நான் எந்த குறையும் வைக்க மாட்டேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.